அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, ஆண்டவரது பேரன்போ எதற்காக நாம் காப்பாற்றப்பட்டோம்? அவர் நம் மேல் வைத்த அன்பு, அவர் நம் மேல் வைத்த அன்பு. ஒரு பூவை எப்படி பாதுகாக்கிறார்? ஒரு தூசியான நம்ம, ஒரு பூச்சியான நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்களேன். அத வசனம் சொல்லுது, ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவர் நம் மேல் வைத்த அன்பு தாங்க காரணம். ஆமென், அல்லேலூயா. அவரது நீதியோ பாருங்க, நம்ம மட்டும் இல்ல, அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் இருக்கும். ஆமென். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வழிமரபையும் தேவனுடைய அன்பு அது பார்க்க சூழ்ந்து கொள்கிறதா. ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நாம பாடுவோம். காரி சுத்தல் காரி
இருக்கிறார். ஆமென். உடன்படிக்கை நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். மாறாத உடன்படிக்கை, அவர் ரத்தத்தினாலே நிலைப்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. கர்த்தர் மாறுவது கிடையாது. அவர் மாறி கொண்டிருக்கிற நிழல் இல்லைன்னு யாக்கோபு 1:17 சொல்கிறது. அவர் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறார். அவர் தாயை போல நம்மை காக்கிறார். ஒரு தகப்பனை போல நம்மை சுமக்கிறார். அவருடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. பால் குடிக்கும் மகவை தாய் மறப்பாலும் அவர்கள் மறந்திடும், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்றார் ஆண்டவர். ஆமென். அவருடைய அன்பினாலே நாம் கட்டி ஈர்க்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கோம். அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம். இந்த அன்பின் தேவனை இருதயத்தின் உள்ளத்திலிருந்து ஒரு தாயை எப்படி நம்ம பார்ப்போமோ, ஒரு தகப்பனை எப்படி அணைத்துக் கொள்ளுமோ ஒரு குழந்தை, அது போல நம் தேவனை நாம் கட்டி தழுவி கொள்வோம். ஆமென். தாயை போல் சுமப்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவ ஆசீர்வாதங்கள் நம்மளை தங்க நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.